என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் மார்னிங் பா, வெல்கம் டு தங்கமுத்து IPS அகாடமி. நம்ம ஜியோகிராஃபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகாடமில இருந்து மேப் ஸ்டடி கிளாஸஸ் ரெகுலராக கொண்டு போயிட்டு இருக்கோம். மேப் ஸ்டடினா என்ன அப்படின்னு சொன்னா வேற எதுவுமே இல்லை, நம்ம தியரிட்டிக்கலாக படிக்கிற விஷயத்த மேப் இமேஜ் மூலமா எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படிங்கிறதா வந்து இந்த சீரீஸ்ல ஃபுல்லாகவே கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாமே நிறைய பாசிட்டிவா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஃபர்தராக ஃபர்ஸ்ட் மேப்லேருந்து கண்டினியூ பண்ணுங்க. இதான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறேன் அப்படின்னாலும், எந்த மேப்பில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னாலும் ஃபர்ஸ்ட் மேப் ஆரிஜின்லேருந்து கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கும். எந்த மாதிரி ஜியோகிராஃபினா என்ன, அதில் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம கவர் பண்ணுறது சிலபஸ் பேஸில் தான் கவர் பண்ணுறோம். அதே மாதிரி நம்ம தங்கமுத்து IPS அகாடமியில் 1 இயருக்கான மேக்ஸ் பேட்ச் அண்ட் 1 இயருக்கான GS பேட்ச் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா 7358262743 அண்ட் 9363324765 அப்படிங்கிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. 1 இயர் மேக்ஸ் பேட்ச் எந்த டைமிங், அடுத்து GS பேட்ச் எந்த டைமிங், அந்த கிளாஸஸ் எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இந்த மேப் ஸ்டடி கிளாஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச காம்படி எக்ஸாம் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. 44th மேப்பா, 44th மேப்பில் என்ன பார்க்க போறோம்னா இந்தியாவில் உள்ள மாநிலங்கள் அண்ட் மக்கள் தொகை ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 6 கேட்டகரியாக இருக்கும். அது என்னென்னா டேரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். அந்த 6 கேட்டகரி என்ன பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக்காக மக்கள் தொகை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கணக்கெடுப்பாங்க? 10 வருஷத்துக்கு ஒரு முறை கணக்கெடுப்பாங்க. மக்கள் தொகை அப்படிங்கிறது 10 வருஷத்துக்கு ஒருக்கா கணக்கெடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை எப்போ கணக்கெடுத்தாங்க? 1872. இது டைரக்ட் கொஸ்டினாக கேட்கலாம். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1872. யார் நடைமுறைப்படுத்துறதுன்னா மேயோ பிரபு அப்படிங்கிறத தான் வந்து என்ன பண்ணாங்க, நடைமுறைப்படுத்தினாங்க. அதுக்கடுத்து முறையான முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. 1881. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனாவது கணக்கெடுப்பு? 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 3 பாயிண்ட் மட்டும் அப்படியே படிச்சுக்கலாமா? மக்கள் தொகை அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இருப்பாங்க? 10 வருஷத்துக்கு ஒருக்கா. முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872 மேயோ பிரபு. முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881. 2011 எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது. அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த மேப்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த 6 கேட்டகரி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னது? மக்கள் தொகையில எந்த மாநிலம் அதிகமாக இருக்கு, எந்த மாநிலம் கம்மியா இருக்கு. பரப்பளவுல எந்த மாநிலம் அதிகமாக இருக்கு, எந்த மாநிலம் கம்மியா இருக்கு. மக்கள் அடர்த்தி, மக்கள் அடர்த்தினா மக்கள் தொகைனா மக்கள் பாப்புலேஷன் எவ்வளோ அதிகமாக இருக்காங்க. பரப்பளவு அப்படின்னா ஏரியா இருக்குல்ல, இதுதான் வந்து தமிழ்நாடோட ஏரியா. கரெக்டா? இது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ஏரியா இருக்குல்ல, எந்த ஏரியா அதிகமாக இருக்கு, எது கம்மியாக இருக்கு அப்படிங்கிறத பரப்பளவில் பார்ப்போம். மக்கள் அடர்த்தி அப்படின்னா 1 சதுர கிலோமீட்டர், இங்கே 1 கிலோமீட்டர், இங்கே 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் அடர்த்தி டிசைட் பண்ணுவாங்க. அந்த மக்கள் அடர்த்தியில் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது, எது கம்மியாக இருக்குது. 4வதா பாலின விகிதம். பாலின விகிதத்தில் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது, எந்த மாநிலம் கம்மியாக இருக்குது. 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். அதான் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. 5வதா வந்து கல்வி அறிவு விகிதம். கல்வி அறிவில் எந்த மாநிலம் ஃபர்ஸ்ட் இருக்குது, எந்த மாநிலம் கடைசியாக இருக்குது. அடுத்து நகரமயமாதல். நகரமயமாதல்னா சிட்டியாக டெவலப் ஆகுதுல்ல, அதில் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது, எந்த மாநிலம் கம்மியாக இருக்குது. இதில் மக்கள் தொகை அப்படிங்கிறத ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி மேப் போடணும். மேப் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். மக்கள் தொகை அப்படிங்கிறத ரவுண்ட் போட்டிருக்கேன். ஒரு இடத்துல ரவுண்ட் போட்டு அதிகம்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த மாநிலம் தான் வந்து மக்கள் தொகையில் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கலாம், வேற எதுவுமே கிடையாது. இது எந்த சிம்பிள்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பரப்பளவு அப்படிங்கிறது ஏரியா, அதில் அப்படி சதுரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அதிகம்னா அதிகம், கம்மினா கம்மி. மக்கள் அடர்த்தி அப்படிங்கிறது முக்கோணம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாலின விகிதம் அப்படிங்கிறது பொம்மை யூஸ் பண்ணியிருக்கேன். கல்வி அறிவு அப்படிங்கிறது ஸ்டார், கல்வினாலே ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்கேன். நகரமயமாதல் அப்படிங்கிறது கனசதுரம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கேட்டகரிக்குள்ளே போகலாமா? இப்போ மக்கள் தொகையில் எந்த மாநிலம் அதிகமாக இருக்குச்சுன்னா உத்தரப்பிரதேஷ். எந்த மாநிலம் அதிகமாக இருக்குது? உத்தரப்பிரதேஷ் தான் வந்து மக்கள் தொகையில் அதிகமாக இருக்குது. மக்கள் தொகை என்ன மென்ஷன் பண்ணுறோம்? ரவுண்டா. அப்போ ரவுண்டு அதிகமாக இருக்கா? மக்கள் தொகையில் கம்மியாக உள்ள மாநிலம் சிக்கிம். இதை சொல்லிடலாமா? மக்கள் தொகையில் எந்த மாநிலம் அதிகம்? உத்தரப்பிரதேஷ். கம்மியாக இருக்குது பக்கத்தில் இருக்கா சிக்கிம். முடிஞ்சு. குட்டியாக இருக்கா, அது கம்மியாக தான் இருப்பாங்க. அடுத்து பரப்பளவு. பரப்பளவுனா சதுரம். அப்போ சதுரம் அப்படிங்கிறது மேலே போதா, அப்போ ராஜஸ்தான் தான் இருக்குது பரப்பளவில் அதிகம். பரப்பளவில் கம்மியானது கீழே இருக்கிற கோவா. கீழே இருக்கிற கோவா. இப்போ 2 கேட்டகரி தான் பார்த்துருவோம். மக்கள் தொகையில் அதிகம் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேஷ், கம்மியாக இருக்கிறது சிக்கிம். பரப்பளவு அதிகமாக இருக்கிறது ராஜஸ்தான், கம்மியாக இருக்கிறது கோவா. முடிஞ்சா? மேப்லேயே ப்ரிடிக்ட் பண்ணிக்கோங்க. மக்கள் அடர்த்தி. மக்கள் அடர்த்தியில் அதிகமாக இருக்கிறது பீகார். மக்கள் அடர்த்தினா முக்கோணம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அது அதிகமாக இருக்கா? அப்போ பீகார் தான் மக்கள் அடர்த்தியில் அதிகமாக இருக்குது. மக்கள் அடர்த்தியில் கம்மியாக இருக்கிறது அருணாச்சல பிரதேஷ். மக்கள் அடர்த்தியில் அதிகமாக இருக்கிறது பீகார்,
மக்கள் அடர்த்தியில் கம்மியாக இருக்குது, கீழே டவுன்வர்ட் சிம்பிள் ஆரோ போட்டிருக்கேன். அப்போ வந்து அருணாச்சல பிரதேஷ். 3 தான் ரிவைஸ் பண்ணிடலாமா? மக்கள் தொகையில் அதிகமாக இருக்கிறது உத்தரப்பிரதேஷ், கம்மியாக இருக்கிறது சிக்கிம். ராஜஸ்தான் பரப்பளவில் அதிகம், கோவா பரப்பளவு கம்மி. பீகார் மக்கள் அடர்த்தியில் அதிகம், அருணாச்சல பிரதேஷ் மக்கள் அடர்த்தியில் கம்மி. முடிஞ்சா? 4வது கேட்டகரி பாலின விகிதம். பாலின விகிதத்தில் அதிகமானது கேரளா. ஹரியானா வந்து கம்மி. பாலின விகிதத்தில் அதிகம் எது? கேரளா. ஹரியானா வந்து கம்மி. முடிஞ்சா? கல்வி அறிவில் அதிகம் வந்து கேரளா, கல்வி அறிவில் கம்மி பீகார். கல்வி அறிவில் அதிகம் எது? கேரளா, கல்வி அறிவில் கம்மி பீகார். 5 முடிஞ்சா? 6வது லாஸ்ட்டாக இருக்கிறது நகரமயமாதல். நகரமயமாதல் அதிகமாக இருக்குது. இங்கே டூரிஸ்ட் பிளேஸ் தானே, அப்போ கோவா வந்து அதிகமாக டெவலப் பண்ணியிருப்பாங்க. கோவா தான் நகரமயமாதல் அதிகம். கம்மியாக இருக்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். இப்போ சாரா சொல்லிடலாமா? மக்கள் தொகையில் எந்த மாநிலம் அதிகம்? உத்தரப்பிரதேஷ். கம்மியானது சிக்கிம். அடுத்து மக்கள் ஏரியாவில் இது அதிகம், பரப்பளவில் ராஜஸ்தான் பெரிய பரப்பளவு இருக்குது. அதுக்கடுத்து கீழே வந்தால் கோவா சின்ன பரப்பளவு. முடிஞ்சா? 3வது கேட்டகரி என்ன? மக்கள் அடர்த்தி. எங்கே அதிக மக்கள் அடர்த்தியாக இருப்பாங்க? பீகாரில். அதுக்கடுத்து மக்கள் அடர்த்தி கம்மியாக இருக்கிறது மேலே இருக்கிற அருணாச்சல பிரதேஷ். முடிஞ்சு. 4வது கேட்டகரி என்ன? பாலின விகிதம். 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க அப்படிங்கிறது. பாலின விகிதத்தில் அதிகமாக உள்ள மாநிலம் கேரளா, கம்மியாக இருக்கிறது மேலே இருக்கிற ஹரியானா. முடிஞ்சா? 5வது கேட்டகரி கல்வியறிவு. கல்வியறிவில் அதிகமாக இருக்கிறது கீழே இருக்கிற கேரளா, பீகார் வந்து கல்வியறிவில் கம்மி. 6வது நகரமயமாதல்ல கோவா அதிகம், கம்மியானது மேலே இருக்கிற ஹிமாச்சல் பிரதேஷ். ஓகேவாப்பா? இந்த மேப் யூஸ்ஃபுல்லாக வந்து நம்புகிறேன். கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். இந்த சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியறதுக்காக தான். எல்லாம் நிறைய மேப்பாக போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். இந்த 6 கேட்டகரியில் தான் மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் இருக்குது. அதனால் இந்த 6 கேட்டகரியும் ஒரே மேப்பில் கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி மாநிலங்கள் கொண்டு பார்ப்போம், அடுத்து யூனியன் பிரதேசங்களும் கொண்டு பார்ப்போம். ஓகேவா? ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ.